என் மனசுல இருக்கிற ஒரே பாரம் மாறன் மேல இருக்கிற கோவம் தான். நான் அதை மறந்துட்டேன்னு சொன்னாலும் அந்த எண்ணம் என் மனசுல மிச்சம் இருக்கு. அண்ணே, நான் இன்னைக்கு மாறனை முழுசா மன்னிச்சிடுறேன்னு. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உன் சாவுக்கு மாறன் காரணம் இல்ல. அவரையும் இந்த குடும்பத்தையும் நான் மனசார மன்னிக்கிறேன்னு. தமிழ், அந்த கூடையை கொடு. மாறா, என்ன நடந்துச்சுன்னு புரியுதா? கண்மணி உன்னை மனசார மன்னிச்சிட்டா. ராகவா, இந்த பக்கம் புடி. புடி. அதை எடுத்துடுற. அப்ப நாங்க கிளம்புறோம், வரோம். மேடம், ஒருத்தங்களை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நேர்ல அவங்க பழகிறதுக்கு வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க உங்களை பத்தி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கீங்க. எப்படி சொல்றீங்க? வசதி இருந்தாலும் அதை காமிச்சிக்காம எளிமையா இருக்கீங்க. மத்தவங்க பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியும்னா முன்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்களை எல்லாரும் ஏன் பெருமையா சொல்றாங்கன்னு இப்ப புரியுது. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். உங்களை மாதிரி குடும்பத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் இப்ப மாதிரி எப்பவுமே ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமைதான் பலம், அதுதான் அழகு. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க, வரோம். தமிழ், போலாம். மாறா, உன் போனை கூட. கண்மணி, எல்லாம் ஓகேல? அம்மா, ஒரு நிமிஷம். நீங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து இது சொல்லலனா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாம போயிருக்கும். அத நான் சொல்லல, ஏன் மூலமா அம்பாள் சொல்ல வச்சிருக்கா. இப்ப புரியுதுமா. ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் கண்மணி மாறனை மன்னிச்சிருக்கா. அதுக்கு நீங்க மட்டும்தாம்மா காரணம். அப்படி என்ன அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பிரச்சனை?
நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிமா. அதுல என்னம்மா இருக்கு? நல்ல மனசு உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாது. ஆமா, எங்க அக்காக்கு இன்னைக்கு நலங்கு வச்சிருக்கோம். நீங்களும் வரணும். ஓ அப்படியா? ஆ, நீங்களும் வாங்க. ம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. ஒரு மீட்டிங்காக கிளம்பி வந்திருக்கோம். என் பேரன் கோயிலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு உடனே கிளம்பணும். அம்மா, முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்கள மாதிரி நல்ல மனுஷங்களோட ஆசீர்வாதம் எங்க அக்காக்கு கண்டிப்பா வேணும். ப்ளீஸ்மா. ஆ, போலாமா? ஆ. வந்துருங்கம்மா. எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது? காலையில 10 மணிக்கு வச்சிருக்கோமா. ஆ சரி, ஓகே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மீட்டிங்கை முடிச்சிட்டு வரேன். சரிங்கம்மா. ம். அம்மா, உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். ஆ அட்ரஸ் அனுப்பிட்டேம்மா. ஓகே. பேரன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. ஃபங்க்ஷன்ல பாப்போம். நன்றிம்மா. ம். நீங்களும் வாங்க. கண்டிப்பா வரேன். வாங்க வாங்க. ம். அம்மா, மறக்காம வந்துருங்க. ஆ ம். ம். டேய் ஆ? எங்க எடுத்துட்டு போற? பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காக தான். டேய் அது இங்க வைக்கிறதுக்குடா. பூஜை ரூம்ல எல்லாம் ஆல்ரெடி வச்சாச்சு. ஏய் சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் வேலையை முடிங்க. முடிஞ்சிடும். அங்க லைட்லாம் எரியாமலே இருக்கு, சீக்கிரம் பண்ணுங்க. பாக்குறேன். அதாங்க வச்சிருங்க. டேய் டேய் பார்த்து தூக்குடா, சீக்கிரம்டா. எவ்வளவு நேரம்? சரிண்ணா, சரிண்ணா. மிஸ்டர் அண்ணா அதெல்லாம் இங்க வா. கரெக்டா ஊத்துறாத. ஓகேண்ணா. என்னடா? இன்னைக்கு உங்க ஒய்ஃபுக்கு தான் நலங்கு வைக்கிறாங்க. ஆ அதனால நீங்க மாப்பிள்ளை மாதிரி சும்மா இருந்தா போதும். எதுக்கு தேவையில்லாம வேலை பார்த்து வேர்வை வர வச்சுக்கிட்டு? இல்லடா. டேய் போட போய் ராஜா மாதிரி உட்காரு. ஏய், நாளைக்கு இதே ஃபங்க்ஷன் எங்க பொண்டாட்டிகளுக்கும் நடக்கும்டா. அப்ப இதே மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யணும். ஆ. அத ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு நடந்துருவான் போல இருக்கு. அதெல்லாம் நடக்கும், நீ ஞாபகம் வச்சுக்க. டேய் நீ சீக்கிரமா இதே மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருவல்ல? டேய் என்னடா போ. வா ஓகே. கொஞ்சம் டேய், கூட ரொம்ப அதை ஓவரா எடுத்து பண்றா. வைடா. நான் இந்த மாதிரி டஜன் கணக்குல பண்ணலாம்னு இருக்கேன். மாறா, 2 பேரும் ஒரு இடத்துல நின்னு என்ன பண்றீங்க? மாறா, நீ போய் வரவங்களுக்கு சந்தனம் கொடு, நீ இங்க நின்னு ஓகே. சந்தனம் கொடுக்கறதெல்லாம் ஒரே இடத்துல நின்னு பண்ற வேலை. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு அப்படியே ஓடி ஆடி வேலை பார்க்கணும். சரி, அவன் நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்கட்டும். நீ போய் நின்னு சந்தனத்தை கொடு. சரி போ. பாத்துக்கடா, நாளைக்கு எனக்கும் பண்ணணும். ஓடா. சரிப்பா, நீ நல்லா ஓடி புடிச்சு வேலை பாரு. இந்தா இதை கொண்டு போய் குப்பையில போட்டுரு. அண்ணன் புள்ளைக்கு இப்படி வேலை பாக்குற, நாளைக்கு உனக்கு புள்ள பிறந்தா என்ன பண்ணுவியோ? ஐயோ, இப்படி போக வந்த உன்னோட எப்படி போயிட்டு இருக்க பாரு. படா. எல்லாம் முடிஞ்சிருச்சடி. அக்கா வர வர மேக்கப்லாம் சூப்பரா போட ஆரம்பிச்சிட்ட. ஆமா, ஆனா அக்கா உனக்கு தான் மேக்கப் போட்டாலே பிடிக்காதே. பிடிக்காதுதான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? மத்தவங்களுக்காக நம்ம கத்துக்கணும்ல. ஏங்கா நாளைக்கு ஏன் ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி போட்டு விடுவியா? கண்டிப்பா போட்டு விடுறேன். இந்தா. என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அவளுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேச வராதுடி. ஆமால கண்மணி. டேய் ஆ? அங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு போய் பாடுறேன். வாங்க வணக்கம். வணக்கம். வரேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம் ராமச்சந்திரா. நல்லா இருக்கீங்களா? சரி. வாமா. அங்கிள் என்னம்மா அப்பா வரலையா? பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அங்கிள். அப்படியா? சரி சரி. பர்ஃபெக்ட்டா இருக்கு. அழகா இருக்கக்கா. கண்மணி, வீரா ரெடி பண்ணிட்டியாமா? ரெடி ஆயிட்டா. ஏய், கண்மணி
அழகா இருக்க. அழகா தான் இருப்பா. இந்த அழகுக்கு காரணம் வயித்துக்குள்ள இருக்கிற எங்க மகன் தான். ஆமா தானே? அப்போ என் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நான் அழகு இல்லையா? அழகா இருந்த. நீ எப்பவுமே அழகுதான் கண்மணி. ஆனா இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழகா இருக்க. கண்மணி, உன் தங்கச்சி நல்லாவே சமாளிக்கிறா. சரியான ஆளுதான் இவ. சரி, சீக்கிரம் வந்துருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. நலங்கு வைக்கணும்ல. சரி மாமா. சரி போலாமா? போலாமா? ஏய், என்னடா ஆகாயத்துல பறக்கிற போல? சும்மா இருடா. என்னடா? நடக்கட்டும் நடக்கட்டும். ம். என்னடா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? வழி நான்? நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுல, நலங்கு வைங்க. சரிண்ணா. முதல்ல யார் நலங்க வைக்கிறது? அக்கா வாங்க. கமலா, நீ போய் வை போ. சரிம்மா. அம்மா ஒரு சொல்லுமா. நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிம்மா. எனக்கு வள்ளியம்மா முதல்ல நலங்கு பரவாயில்ல, வைக்கட்டும். அவங்களே வைக்கட்டும். ஐயோ என்னம்மா நீங்க? அவங்களுக்கு குழந்தை கூட பிறக்கல, அவங்கள போய் வைக்க சொல்றீங்க? தப்பா பேசாதீங்கம்மா. கண்மணி, இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தாயா இருக்கிறவங்க அவங்க. அவங்க தான் எனக்கு நலங்கு வைக்கணும். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தாதான் தாயா என்ன? மதர் தெரேசாக்கு எத்தனை குழந்தைங்க? அந்த மாதிரிதான் எங்க வள்ளி அம்மாவும். எங்க வீட்ல எங்க எல்லாருக்கும் அவங்க ஒரு தெரேசா மாதிரி. கண்மணி வாங்க. கண்மணி சரியாதான் சொல்றா. வைங்க வள்ளியம்மா நீங்க நலங்கு வைங்க. வாங்க வெய்யத்த. நீங்க எனக்கு நலங்கு வைங்க. வாங்க. என்னங்க? வாங்க. வந்து வைங்க. இப்ப வைக்கட்டுமா? சரிங்க. டேய், சாப்பாடுலாம் ரெடியா? எடுத்து வைக்க சொல்லிடலாமா? யாரும் பசியில இருப்பாங்கல்ல. கார்த்தி, அது வந்து என்னடா? ஒண்ணு இல்லடா, ஏதோ சொல்ல வந்தேன். அது அது அப்பா 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 கூப்பிடுறாருண்ணே. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்பா சொல்லுங்க. நீங்க போய் அங்க இருங்க. பக்கத்துல வந்து கார்த்தி, ஒரு நிமிஷம். போயிட்டு வா.
வணக்கம் சார். எதுக்கு இங்க வந்த? வா வாங்குறல்ல. ஏய் 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 எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்த? டென்ஷனை குறைங்க சார். கையெடுங்க சார். நீங்களும் உங்க தம்பியும் லேப்டாப்பையும் பென் டிரைவையும் போட்டு கொளுத்துனீங்களே, அது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பாக்குறீங்களா? இருங்க காட்டுறேன். என்னாச்சு? பயமா இருக்கா? இப்ப நான் கேட்ட பணம் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன், இந்த வீடியோவை இப்பவே உள்ள கொண்டு போய் ஸ்கிரீன் போட்டு எல்லாத்துக்கும் படம் போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிருவேன். அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. இங்க பாரு, வேணாம், அதெல்லாம் வேணாம். வேணாம். அது தயவு செஞ்சு யார்கிட்டயும் காட்டிடாத. உனக்கு பணம் தானே வேணும்? அண்ணா, நான் ஏற்பாடு பண்றேன். எப்ப? உடனே ஏற்பாடு பண்றேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயா. பண்ணிருவீங்கல்ல? பண்றேன். நானும் வெயிட் பண்றேன். பாய். டேய் என்னடா உள்ள எவ்வளவு வேலை இருக்கு, ஏன் பதட்டமா இருக்க? டேய் மாறா, போச்சுடா, எல்லாமே போச்சு. டேய் நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, அவசகுணமா போச்சு. ஆமா, அவன் வந்துட்டான்டா. யாரு? அந்த விட்னஸ்டா. என்ன சொல்ற? அவன் எங்க இருக்கா? போ. இங்கதான்டா, எங்கேயோ இருக்கா. நான் அதை எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டான் போல இருக்கு. சரி, இப்ப அதனால என்ன? இப்ப நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற? என்னடா? அவன் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. யார் அவன்? முதல்ல அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதான் எல்லாத்தையும் எரிச்சிட்டமே. டேய், அவன் வேற ஆதாரத்தோட வந்திருக்கான்டா. புரியல. டேய், அன்னைக்கு நான் கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்றத தனியா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கான்டா. அதை வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? அவனுக்கு ஏது அந்த வீடியோ? தெரியலடா, எனக்கு தெரியல. ஐயோ, இன்னும் எத்தனை காப்பி போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. சரி, அந்த ஃபங்க்ஷன் நேரத்துல கிளம்பி வந்து என்ன பிளாக்மெயில் பண்றான்டா. பயமா இருக்கு மாறா. உள்ள கண்மணி இருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. கண்மணி அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அது எல்லாத்தையும் கெடுத்துருவான் போலடா. டேய் டேய் டேய், பயப்படாத. நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். டேய் இல்லடா, அது நான் பாத்துக்கிறேன்டா. நீ முதல்ல பதறாத. நீ டென்ஷன் ஆனா எல்லா இடத்தையும் டென்ஷன் ஆக்குவ. டேய் மாறா, உன்னை நம்பி தான்டா இருக்கேன். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ தைரியமா போ. கண்ணை தொடச்சு உள்ள போ. நீயே காமிச்சு கொடுத்துறாது. உள்ள போ. போ. டேய், சிரிச்ச முகமா போ. போ. ஏங்க, என்ன சொல்றான் அந்த ராகவன்? பயந்து நடுங்கிறா மேடம். கைகாலெல்லாம் உதறுது. எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்றா மேடம். ஓ, அப்போ பணத்தை வாங்கிட்டு கிளம்ப போற, அப்படிதானே? ஐயோ இல்ல மேடம். நீ வந்தது இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்றதுக்கு, பணத்தை வாங்கிட்டு செட்டில்மெண்ட் பேசுறதுக்கு இல்ல. ஒரு வேலை சொதப்புனன்னு வையேன், உன்னை காலி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் பாத்துக்கோ. ஐயோ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வேலையே இல்ல மேடம். இவங்கள பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் மிஸ் பண்ண மாட்டேன் மேடம். இன்னும் 1/4 மணி நேரம் டைம். அதுக்குள்ள சொன்னதெல்லாம் செஞ்சிரு. சரிங்க மேடம். பாத்துக்கோ. நீங்க போயிட்டு வாங்க மேடம். சொல்லுங்க மாறன் சார். ஆளையே பார்க்க முடியல. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ? அன்னைக்கு அடிச்சு அடி வா, இன்னமும் வலிக்கு சார். ஏய், உனக்கு என்ன பணம் தானே வேணும்? மேல வா. பணமா? வேணாம் சார், நான் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். நீ எதிர்பார்த்ததை விட பெரிய அமௌண்ட்டா தரேன். மேல வா. இப்ப என்ன பண்றது? நாம பணத்தையும் வாங்கிட்டு உண்மையும் சொல்லிட்டு போனா ரெட்ட லாபம்ல. இவனுங்களுக்கெல்லாம் இதான் கரெக்ட்.
ஏன்டா எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா நீ? உன்னெல்லாம் சார் 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 இருங்க சார், பணம் தரேன்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. எவிடன்ஸ் எடு. எடுறா. சார் ஃபோனில் ஒரு காப்பி தான் இருக்கு, இன்னொரு காப்பி சேஃப்டி லாக்கரில் இருக்கு. நான் இங்கேருந்து பாதுகாப்பாக போகலன்னு வைங்களேன், இந்த வீடியோ உங்கள் குடும்பத்துக்கு லைவ்லேயே டெலிகாஸ்ட் ஆயிரும். எப்படி வசதி? கீழே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னை மேலே கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. பணம் தருவீங்கன்னு ஆசையாக வந்தேன். சரி ஓகே, நான் வரேன் சார். எங்க போறீங்க? எவிடன்ஸ் எங்க போறோம்? வலிக்குது சார். என்ன சார் அடிக்கிறீங்க? அப்போ ஐயோ சார், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சார். நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷத்துல வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன ஆகும்? வீடியோ லைவ்ல டெலிகாஸ்ட் ஆயிரும். என்ன சார் அடிக்கிறீங்க? ரத்தம்லாம் வருது. சார் இப்படிலாம் அடிக்காதீங்க சார். வீடியோ ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு, பாத்துக்கோங்க. சொல்ல சொல்ல என்ன நீ அடிச்சிட்டல, நான் உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. அதுக்கு உன்னை விட்டாதானடா பண்றதுக்கு. சார் சார் வேணாம் சார், வேணாம். உன்னெல்லாம் இப்படிதான்டா ஹேண்டில் பண்ணோம். மிரட்டுற மிரட்டுற நீ என்ன மிரட்டுற?